டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியரான வேலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கான வேகன்சி 6224 கேட்டிருக்காங்க. 10th படித்தவை போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் எந்த போஸ்டிங் பண்ணுறது, ஆல் போஸ்டிங்க்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராசஸிங் வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர். ஃபோட்டோஸை ரீசெண்டாக 3 monthஸில் எடுத்த ஃபோட்டோ பிக்காக இருக்கணும். எகெயின் உங்கள் சிக்னேச்சரும் நீட்டாக பிளாக் பெனில் போட்டுட்டு இந்த எந்த சைஸில் உங்களுக்கு வேணும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பிக்கை நீட்டாக வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் லுக்கில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டிஃப்ரென்சியேஷனுக்காக என் ஃபோட்டோ பிக்கை சும்மா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பிக் அட்டாச்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு கூட டிஎன்பிசி ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு போட்டு கூட நீங்கள் ஃபோட்டோஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் சர்டிஃபிகேட்ஸில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து கொடுங்க. உங்கள் என்ன மொபைல் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க, இமெயில் என்ன இமெயில் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டான அப்டேட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீட்டாக ரீட் அவுட் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். எந்த இயரில் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அல்லது சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அப்டேட் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிஹெச்டி வரைக்குமே அதில் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டிகிரி முடித்தவங்க வந்து மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டிகிரியை மென்ஷன் பண்ணலாம். இல்லை நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, கரண்ட்டாக டிகிரி டூயிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இது வந்து டிகிரியில் அப்டேட் பண்ண முடியாது. அதை கரெக்டாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டாக நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்சஸ் இதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க, 1 year கோர்ஸ் அல்லது 2 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் கிளியராக அப்டேட் பண்ணிக்கோங்க. டைப்பிங் தெரியும் அப்படின்னா டைப்பிங்கும் கிளியராக அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் கோர்சஸ் டைவிங் லைசன்ஸ் கொண்டும் கேட்பாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேறு டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் ஆல் போஸ்டிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதுலாம் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டைம் செக் அவுட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஜஸ்ட்டோட இதெல்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸையும் கரெக்டாக செக் அவுட் பண்ணி கரெக்டாக இன்ச்சஸ் எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு. தமிழ் வழி பயிற்றுச் சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க. 10th or 12th 10th முடிச்சிருக்கணும். 12thலேயும் நீங்கள் தமிழ் வழி பயின்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இல்லை நான் யூஜிலையும் தமிழ் வழி தான் படிச்சிருக்கேன், பிஜிலையும் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான தமிழ் வழி பயிற்றுச் சான்றிதழையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. எந்த இயர், யார் யூஸ் பண்ணால் அப்படிங்கிற கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. எகெயின் வந்து உங்களுக்கான சென்டர்ஸ் கேட்பாங்க. எந்த சென்டர் நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சென்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் அப்டேட்டும் உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். எகெயின் கரெக்டாக உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. எல்லா குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக பண்ணிட்டேன், கான்ஃபிடென்ட்டோட டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரீவியூ ஒன் டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு எனி கரெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். பேயில் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் பண்ணுங்கள். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜிமெயிலையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரண்ட் அல்லது அதர் பர்சன்ஸ் பர்சன்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஷேவ் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எகெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மெயினான விஷயம் என்னென்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எகெயின் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும் போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராப்ளம் யூசர் ஐடி மறந்து போச்சு, இல்லை நம்ம பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் வேண்டாம். எகெயின் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை இன்ஸ்டா ஐடி RJ_JPR இருக்குது, டெக்ஸ்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். இல்லை இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது ஜேபிஆர் என்னதான் பண்ண அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மை ஹீரோ டேடி ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டர் மூலிமா உங்களுக்கு நாங்களே அப்ளை பண்ணி தந்துட்டுருக்கோம்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஃபர்தரான டீட்டெயில்ஸ், உங்களுக்கான பெஸ்ட்டான கைட்லைன்ஸ் கொடுக்க ஜேபிஆர் இஸ் வெயிட்டிங். எனிவே இன்னும் 120 நாள் இருக்குங்க. பெஸ்ட்டான எஃபர்ட் போடுவோம், முயற்சி செய்வோம், பயிற்சி செய்வோம், வெற்றி நம்ம வசம் தான் அப்படி